இந்த வேலையில் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். யாரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறோம்? மனுஷனையா, மனுஷியா, இல்லை நான் போகிற சர்ச்சோட பாஸ்டரையா, இல்லை பாஸ்டர் அம்மாவையா, இல்லை என் பக்கத்தில் இருக்கிற உடன் வேலையாள்களையா, இல்லை நண்பர்களையா, என் கூட இருக்கிறவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறேன்னா, இல்லை கணவனையா, மனைவியா? நிறைய விதத்தில் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்போம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கணும். அது யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வழிகளில் நடக்கிறது தான் அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நாம் அவர் மேலே அன்பாக இருந்தால் அவரும் நம்ம மேலே அன்பாக இருப்பார். யோவான் 14:21 சொல்லுறது வாசிக்கிறேன் பாருங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவும் அன்பாக இருப்பான். நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இதுதான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஒன்று சொல்கிறேன், எந்த மனுஷனும் மனுஷியும் உங்களை மேன்மைப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரால் நீங்கள் அவர் மேலே அன்பாக